இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறபடினாலே இப்படி நிகழ்ச்சிகளை நடத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். தினமும் இயேசுவோடு நாம் பேசுவதற்கு ஏதுவாகவும், தினமும் தேவனை நாம் தேடுவதற்கு ஏதுவாகவும், தினமும் இயேசுவை நாம் நோக்கி பார்த்த அவரிடத்தில் விண்ணப்பிப்பதற்கு ஏதுவாகவும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதற்காகவே எங்களுக்கு இந்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்து பூமியில் உள்ள ஜனங்கள் கர்த்தரை தேடுவதற்கு ஏதுவாய் எங்களை இந்த நடத்தும்படி எங்களுக்கு வாய்ப்பு எங்களை நடத்துகிறார். அதிக பாரத்தோடு அதிக ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதம் 31ஆம் தேதி கடைசி, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாளின் காலை நேர வேத பகுதியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 10, 11, 12 ஆகிய 3 அதிகாரங்களையும், மாலை நேர வேத பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 57ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். மரியாளிடத்தில், ஏன் மரியாளிடத்தில் அநேகர் வந்தார்கள்? மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போனான். லாசரு மரித்து போனான். அந்த மரித்து போன லாசருவை கல்லறையில வைத்து 4 நாள் ஆகிவிட்டது. அவர்களை துக்கம் விசாரிக்கும்படி அவர்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், தினந்தோறும் திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை நோக்கி வருவதற்கு ஏதுவாக இருந்தது. ஏன் அநேகர் அவருக்கு அநேக சிநேகிதர் இருந்தார்கள். ஏன் என்று கேட்டால், அவர்கள் இயேசுக்கு பிரியமான, இயேசு கிறிஸ்து சிநேகித்ததான ஒரு குடும்பம். எனவே அவர்களுக்கு திரளான சிநேகிதர்களும் அறிமுகமானவர்களும் இருந்தார்கள். அப்படி இருந்தபடினால் அவரிடத்தில் துக்கம் விசாரிப்பதற்கு, அவனுடைய சகோதரன் மரித்தபடினாலே துக்கம் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். இப்படி துக்கம் விசாரிக்க வருகிற இடத்துல இயேசு கிறிஸ்து இடத்துல தன்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு விண்ணப்பத்தை அனுப்புகிறார்கள், தெரிவிக்கிறார்கள். பக்கத்து கிராமத்தில் தான் இருந்தால், ஆனால் அவர் வருவதற்கு தாமதமாகிறது. அதுக்குள்ளே லாசரு மரித்து போகிறான். லாசரு மரித்து போன 4 நாள் ஆகிவிடுகிறது. இயேசு வருகிறார். அப்போ சொல்லுகிறார் இங்கே இயேசு, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமிஷம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். சீசர்களை பார்த்து சொன்னார். நான் இயேசு கிறிஸ்து அங்கே போகாததினால அந்த லாசரு மரித்து போனான். அது மட்டும் இல்ல, அவனை மரிக்க கொடுத்த அந்த லாசருவை இன்னிடத்துல சீசர்களை அழைத்து கொண்டு போகிறார். எதற்காக என்றால், விசுவாசம் உள்ளவர்களாகும்படி. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவராகிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அவன் மரித்து போனாலும் அவனை நான் உயிரோடு எழுப்பி விடுவேன். ஆனால் என்னோடு கூட இருக்கிற நீங்க விசுவாசிக்காமல் இருக்கிறீங்களே, இன்னும் என்னை விசுவாசிக்காமல் நான் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டாலும் என்னை விசுவாசிக்க கூடாதபடி இருக்கிற சீசர்களை பார்த்து, உங்கள் விசுவாசத்து உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கிற நிகழ்ச்சியா இது காணப்படுகிறது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு மரியாள் இடத்திற்கு போகிறார். இயேசு இருந்த இடத்தில் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரை நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். முதல்ல அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டு விண்ணப்பத்தை தெரிவிக்க, நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என்ன ஆண்டவரே, என்ன நீங்க வரவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்திருப்போம், வருத்தப்பட்டிருப்போம். அப்படிதான் மார்த்தாள் 21ஆம் வசனத்துல வருத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு அவரிடத்துல கோபப்படுகிறார், இயேசுவிடத்துல கோபப்படுகிறார். ஆனால் மரியாள் பணிந்து கொண்டார். நமக்கு தன்னுடைய விண்ணப்பம் கேட்க
படவில்லை என்றாலும் அவர் பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டு தொழுது கொண்டு ஆண்டவரை விசுவாசித்தார். பாருங்க, ஒரு மரியாளுடைய விசுவாசத்தின் நிமித்தம் திரளான ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் இயேசுங்க ஒரு அற்புதத்தை செய்து லாசருவை உயிரோட எழுப்பி, மரித்து கிடந்து நாரி போயிருந்த 4 நாள் ஆன கல்லறையில் இருந்த அந்த லாசருவை உயிரோட எழுப்பி ஆண்டவர் ஒரு நிமித்தம் ஒரு அவருடைய சுற்றிலும் இருந்த சார்ந்த ஜனங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவதற்கு யூதர்கள் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று விசுவாசிக்க மாட்டாங்க. இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சியை கண்ட அந்த அங்கு வந்திருந்த யூதர்கள் விசுவாசித்தார்கள் என்று வேதம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இது நிமித்தம் அங்கே யூதர்கள், பிரதான ஆசாரியர்களும் வேதப்பாரர்களும் இயேசுவை கொலை செய்யும்படி, லாசருவையும் கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். அவரை விசுவாசித்த அவரிடத்திலிருந்து நாம் நன்மையானவர்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மரித்து போய்விட்டது, இனி எனக்கு இந்த காரியத்துல ஒன்றும் கிடைக்காது, இதுல எனக்கு நஷ்டமாகிவிட்டது, இதுல எனக்கு இனி லாபம் கிடைக்காது, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, இந்த வியாதி எனக்கு சுகமாகாது என்று இருக்கிற காரியங்களை ஆண்டவர் இன்று வந்து நீங்க விசுவாசித்தார் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்து அவருடைய நாமத்தை மயப்படுத்துவது மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவங்களை இயேசுவை விசுவாசிக்கும்படி புறஜாதியார் இயேசுவை கண்டுகொள்ள பண்ணும்படியாக தேவன் கிருபை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்க ஆயத்தம் தானே? நீங்க முதலாவது விசுவாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மரித்து போன நிலைமையில் இருக்கிற காரியங்களை உயிரடைய செய்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, எங்கள் பிள்ளைகளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் நிகழ்ச்சியை தினமும் இயேசுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவ மரித்து போய்விட்டது, இனி அது உயிர் தெள்ள முடியாது. 3 நாள் ஆகிவிட்டது, 4ஆம் நாள் ஆகிவிட்டது, நாரி போய்விட்டது, இனி அது உயிர்ப்பிக்க முடியாது. இனி இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இனி எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியாது, இனி என் தேவை, இந்த தேவை சந்திக்கப்பட முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிற எங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு தேவை பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீர் இறங்குவீராக. இப்பொழுதே நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரை ஆனாலும் அவர்களுக்கு பதில் அளித்து அற்புதம் செய்து உயிரடைய பண்ணி உம்முடைய நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க. அவள் சார்ந்திருக்கிற மக்கள் உம்மை கண்டுகொள்ள, உம்மை விசுவாசிக்க, உம்மை ஆராதிக்க, புற மஸ்தர்கள், புற ஜாதியார்கள் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமா இருக்க எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுவீராக கர்த்தா. உம்முடைய நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு